அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிடெட் தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் 2க்கான கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்க போறோம். இது வந்துட்டு நீங்க தமிழ் லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, லாங்குவேஜ் 2ஆ சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் இங்க குடுக்குறோம். வித் ஆன்சரோட. இது வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 91 டூ 120 வரைக்கும். சப்போஸ் நீங்க தமிழ் லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 91 டூ 120 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். ஒருவேளை லாங்குவேஜ் 2ஆ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 121 டூ 150 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அதுல நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணட்டுமா? இல்ல லாங்குவேஜ் 2ஆ சூஸ் பண்ணட்டுமா? அப்படின்னு. உங்களுக்கு மேஜர் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மேஜர் வந்துட்டு மேத்ஸ். நான் வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ, அதனால லாங்குவேஜ் 1ஆ நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். லாங்குவேஜ் 2ஆ நான் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. ஓகேவா? நீங்க இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணிக்கங்க. தமிழ்ல லாங்குவேஜ் 2ஆ சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ, இப்ப பார்க்கலாமா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஸோ, இது பார்ட் 4. பார்ட் 4 வந்துட்டு நீங்க தமிழ்ல லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணிருங்க. சேம் பேப்பர் 2 தான். பட் அத லாங்குவேஜ் 1ஆ சூஸ் பண்ணியிருக்கீங்களா? லாங்குவேஜ் 2ஆ சூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணணும். இது பத்தியை படித்து, அதனைத் தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதவும். ஸோ, இது ஸ்டார்ட் பண்ணது கொஸ்டின் நம்பர் 91ல இருந்து 99 வரைக்கும். இந்த பேராகிராஃப்ல இருந்து தான் நம்ம படிச்சு ஆன்சர் பண்ண போறோம். அந்த பேராகிராஃப் படிக்க போறது கிடையாது. டைரக்ட்டா நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக ஸ்லோவா மூவ் பண்றேன். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும். பாஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சுக்கலாம். வால்யூம் கூட என்னோட வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு படிங்க. கொஸ்டின் நம்பர் 91. இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆசிய சங்கம் கல்கத்தா நகரில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் படிச்சுட்டு அப்புறமா கொஸ்டினோட சேர்த்து ஆன்சர் படிப்பேன். ஓகேவா? ஸோ, கேள்வி எண் 91க்கான ஆன்சர் ஆசிய சங்கம் என்னும் பெயருடைய ஒரு சங்கம் கல்கத்தா நகரில் நடந்த கூட்டம் ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 92. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. பன்னூற்றாண்டுகளுக்கு பல செய்திகளை ஆராய்ச்சி கலை. கொஸ்டின் நம்பர் 92. பன்னூற்றாண்டுகளுக்கு முன்னர் மறைந்து போன பல செய்திகளை அறிய சாசன பழம்பொருள் ஆராய்ச்சி கலை உதவுகிறது. கொஸ்டின் நம்பர் 93. பழைய எழுத்துச் சாசனங்கள், கலை, நாகரிகம் முதலியவற்றை ஆராயும் கலையால் தமிழருக்கு அறியக் கிடைத்தவை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. பழந்தமிழர் கலை, நாகரிகம், சரித்திரம், பண்பாடு. கொஸ்டின் நம்பர் 94. ஆசிய நாட்டு ஆராய்ச்சிகள் என்னும் திங்களிதழ் பழமையான டேஸ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. கட்டடங்கள், சிற்பக்கலைகள், சாசனங்கள், நாணயங்கள். கொஸ்டின் நம்பர் 95. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக டேஸ் கல்கத்தாவுக்கு வந்தார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கு. சர் வில்லியம் ஜோன்ஸ். கலைகளையும் ஒரு நிலையத்தை. ஸோ, இதை மேட்ச் பண்ணி படிச்சிடலாம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவுக்கு வந்தார். கிழக்கிந்திய நாடுகளின் கலைகளையும் இலக்கியங்களையும் ஆராய்ந்தறிய ஒரு நிலையத்தை ஏற்படுத்த கருதினார். கொஸ்டின் நம்பர் 96. ஸோ, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. பல நூற்றாண்டுகளாக பல சரித்திர புத்தம் புதிதாக இதுதான் ஆன்சர். படிச்சிடலாம் பாருங்க. பல நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்த பல சரித்திர உண்மைகள் புத்தம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 97. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. வாணிகம் நாட்டை கைப்பற்றி ஊழியர்கள் பலர். வாணிகம் செய்து கொண்டே நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்ய தலைப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள் பலர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்கு வந்தார்கள். கொஸ்டின் நம்பர் 98. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் அமைத்தது. சரியான விடை ஆப்ஷன் 3. பழைய சாசனம் மற்றும் பழம்பொருள்கள் ஆராய்வதற்கான இலாகா. கொஸ்டின் நம்பர் 99. மேல்நாடுகளில் புத்தம் புதிதாக ஏற்பட்ட சாத்திரக்கலைகள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. பழைய சாசன எழுத்துக்கள் மற்றும் பழம்பொருள்கள் பற்றிய ஆராய்ச்சி கலைகள்.
அடுத்தது பாடலை படித்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதவும். கேள்வி 100 to 105 ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 100. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. தோளில் உழவனின் பூரிப்பு. படிச்சிடலாம் பாருங்க. தோளில் கலப்பையுடன் செல்லும் உழவனின் புது நடையில் அழகின் பூரிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 101. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. இளம் பருதி ஒளி புனல். எழும் கதிரவன் இளம் பருதி கடற்பரப்பில் தோன்றுவது ஒளி புனல். கொஸ்டின் நம்பர் 102. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. நன்சை விழியை நெஞ்சத்தில் மகிழ்ச்சி. நஞ்சை நிறத்தில் விழியை நிறுத்தியவள் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்கிறாள். கொஸ்டின் நம்பர் 103. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. நறுமலரை நாரெடுத்து விரல் வளைவில். அழகின் நாடகம் நறுமலரை நாரெடுத்து தொடுப்பவனின் விரல் வளைவில் நடக்கிறது. கொஸ்டின் நம்பர் 104. தொட்ட இடம் இவை எனவும் கண்ணில் அழகு தட்டுப்படும் இடம் எனவும் சொல்லப்படுவன. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. சோலை மலர்கள் தளிர்கள். கொஸ்டின் நம்பர் 105. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. சிறு குழந்தையின் விழியில் திருவிளக்கில். ஒளியாய் சிறு குழந்தையின் விழியில் நிற்கிறாள் திருவிளக்கில் சிரிக்கிறாள். கொஸ்டின் நம்பர் 106. துல்லியமான பாடநூல் என்பது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. யதார்த்த வாழ்வின் பொருளை கொண்டு எழுதிய நூல். கொஸ்டின் நம்பர் 107. அபர்ணா என்ற 5ஆம் வகுப்பு மாணவி கேட்டல் என்பது ஒவ்வொரு ஒலி வார்த்தைகள் பிறகு வாக்கியங்கள் பேச்சின் பொருளை பெறுகிறது என்று புரிந்து கொள்கிறாள். இதில் என்ன அணுகுமுறையை கற்றலில் கேட்டல் பற்றி நம்புகிறாள்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. கீழிருந்து மேல் அணுகுமுறை. ஸோ இந்த கீழிருந்து மேல் அணுகுமுறையும் மேலிருந்து கீழ் அணுகுமுறையும் நமக்கு நிறைய டைம் கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108. மொழி கற்றலில் முறையாக புரிந்து கொள்ளும் திறன் என்றால் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. மொழிகள் முறையான அமைப்பை கொண்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ளுதலும் பயன்படுத்துதலும். கொஸ்டின் நம்பர் 109. கீழ்கண்ட பத்தியை படித்து அது எந்த வகை மொழிப்பதிவை கொண்டது என்பதை கண்டுபிடி. இந்திய அரசியல் அமைப்பின்படி அனைவரும் சமம். இது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் ஆணும் பெண்ணும் எல்லா சாதியினரும் மதத்தினரும் பூர்வ குடிகளும் எந்த பொருளாதார பின்புலத்தை கொண்டவராயிருப்பினும் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. இதற்கு சமநிலையின்மை இருக்கிறது என்பது பொருள் அல்ல, இல்லை என்றே பொருள். சுதந்திர இந்தியாவில் அனைவரும் சமம் என்பது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. சமூக அறிவியல். கொஸ்டின் நம்பர் 110. ஒரு 6ஆம் வகுப்பு ஆசிரியர் ஆயத்தம் செய்து கொள்ள படிக்கப் போகும் பாடத்துடன் தங்களின் முன் அறிவையும் அனுபவங்களையும் தொடர்பு படுத்திக் கொள்ள கேட்கிறார். ஆனால் அவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்த துவங்கும் முன்னர் பாடப்பொருளை விளக்கும் படத்தை கவனிக்கச் சொல்கிறார். மாணவர்களுக்கு அவர் என்ன செய்ய விழைகிறார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. படிக்கப் போகும் பாடம் குறித்து முன் அறிவு பெறச் செய்தல். கொஸ்டின் நம்பர் 111. கற்றலில் தொடர் பதிவேடு என்பது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. செயல் தொகுப்பு. கொஸ்டின் நம்பர் 112. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் உள்வாங்கும் திறன் என்று அறியப்படுவது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. கேட்டல் மற்றும் படித்தல். கொஸ்டின் நம்பர் 113. பல இந்தியர்கள் வேலைக்காக வெளிநாடு செல்லும் போது அங்குள்ள மொழியை கற்கின்றனர். இந்த தூண்டுதல் என்னவாக அறியப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. இன்ஸ்ட்ருமெண்டல் தூண்டுதல். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிரான்ஸ்லேஷனே கொடுக்கல, டைரெக்டாக இங்கிலீஷ் வேர்டே டிரான்ஸ்லிட்டேட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 114. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் எது செம்மொழி அல்ல? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஹிந்தி. கொஸ்டின் நம்பர் 115. அயல்மொழி கற்றல் குறித்து தேசிய கல்விக் கொள்கை 2020 கூறுவதில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. அயல் மொழிகளை கற்றல் என்பது மும்மொழி கொள்கையின் கீழ் உள்ளடங்குகிறது. ஸோ இது மட்டும்தான் தவறானது. கரெக்டாக தவறானதா சரியானதா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 116. மொழி பற்றி அறிதல் என்பது.
கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 எடுத்துரைத்தல் அறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 117. 6ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் பேசுதல் பயிற்சிக்காக கீழ்க்கண்டவாறு ஒரு இடுபணி தயார் செய்கிறார். பாலைவனத்தை பற்றியும் அதன் காலநிலை குறித்தும் 5 வாக்கியங்கள் பேசுக. இது ஒரு நல்ல இடுபணியா அல்லவா என்பதை கீழ்க்கண்டவற்றிலிருந்து உனது பதில் மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. இது ஒரு நல்ல இடுபணி அல்ல, ஏனென்றால் பாலைவனத்தை பற்றியும் அதன் காலநிலை பற்றியும் பேச தரவும் சூழ்நிலையும் இங்கு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 118. ஒரு மொழியின் வட்டார வழக்கு குறித்த கீழ்க்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருந்தாலும் கரெக்ட் அப்படின்னு அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 3 ஆப்ஷன்ஸும் சரியாக இருக்கும். 4th மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இதுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் என்ன ஆன்சர் இருந்தாலும் ஆன்சர் அது உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 119. கீழ்க்கண்டனவற்றுள் எந்த இடுபணி ஒருங்கிணைந்த கற்றலை ஊக்கப்படுத்துகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 செயல் திட்டப்பணி. கொஸ்டின் நம்பர் 120. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கற்பித்தல் முறை பயன்பாட்டு இலக்கணம் கற்பித்தல் என்று அறியப்படுகிறது? மொழியின் கூறுகளை பயன்பாட்டு நோக்கில் அறிமுகப்படுத்துதல், அதை மாணவர்களை கவனிக்கச் செய்தல், அன்றாட இயல்பு வாழ்க்கை சூழலில் பயன்படுத்தி தானே கண்டறிந்து கற்பதற்கு தூண்டுதல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 கான்சியஸ் ரைசிங். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் தமிழ் லாங்குவேஜ் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் 121 to 150 அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.